வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கூட இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. எச் ராஜா மறுபடியும் எப்பயுமே எச் ராஜா கொஞ்சம் சர்ச்சையாக பேசுவார், ரொம்ப மோசமாக பேசுவார். அவரை ஏன் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்படவில்லை அப்படின்னு பலவிதமான குரல்கள் இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே ஒருத்தர் வழக்கு போட்டிருக்காரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி மனசாட்சியுள்ள திமுககாரங்களாக இருந்தாலும் மனசாட்சி உள்ள எவ்வளோ பேர் இருப்பீங்க. நான் உங்களையே பார்த்து கேட்குறோம். விஜயின் குழந்தைகள்னு ஆரம்பித்து இன்றைக்கி எச் ராஜா பேசிய பல விஷயங்கள் உங்களுக்கு உடன்பாடா? திமுகவுடைய குடும்பத்தை பற்றியும், ஸ்டாலின் அவர்களை பற்றியும், உதயநிதி அவர்களை பற்றியும் அவர் பேசாத ஆள் இல்லை. நீதிமன்றங்களை பற்றியும், பெண்களை பற்றியும் இவ்வளவு இழிவாக தொடர்ந்து ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது, சாதாரணமாக யூடியூப்பில் பேசுகிறவங்க, பத்திரிகை எழுதுகிறவங்க மேலே வழக்கு போடக்கூடிய திமுக அரசு ஏன் இவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை? இதே மாதிரி தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அண்ணாமலை மீது எடுத்த நடவடிக்கை என்ன? நீங்களே உடன்பிறப்புகளாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிப்பீங்கன்னு நினச்சி தான் பேசுகிறோம். நீங்களே கொஞ்சம் யோசிங்க, இது சரியா தப்பா நான் பேசுகிறது? நமக்கு திமுக மேலே நமக்கு என்ன விரோதமா? திமுக ஆட்சி அப்படிங்கிறது ஆளுங்கட்சியாக இருக்குதுங்க. ஆளுங்கட்சி தானேங்க கேள்வி கேட்க முடியும். கொஞ்சம் எடப்பாடியை கேட்க முடியும். அதான் எடப்பாடியை பற்றி சொல்லிட்டோமே, அவர் பிஜேபிக்கு திட்டி பேசலை, அப்புறம் எப்படி ஓட்டு கிடைக்கும்? இதெல்லாம் நம்ம பேசிட்டு தான் இருக்கோம். இன்றைக்கி விஜய் அவர்களை பற்றி எச் ராஜா பேசியது அது மட்டும் செய்தி அல்ல. நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி திமுகவுக்கு எப்பெல்லாம் ஆபத்து வரும்போதோ அப்போ முட்டு கொடுக்கறது யாருன்னா ஆளுநரும் அண்ணாமலையும். அதே மாதிரி இப்போ ஒன்றிய அமைச்சர் பேசுகிறது, பிரதான் பேசின வார்த்தை இன்றைக்கி தமிழ்நாடு மக்களை எரிச்சல் அடைய வச்சுருக்குது. இது ஒரு இஷ்யூவாக திமுக அமைஞ்சதா? நம்ம என்ன கேட்குறோம்? ஒன்றிய அமைச்சர் இன்னொன்று எல்லாருக்கும் தெரிய வேண்டியது என்னென்னா, ஏன்னா அந்த எச் ராஜா மேட்டர் பின்னாடி பேசுகிறோம். எல்லாருக்கும் தெரிய வேண்டியது என்னென்னா, இப்போ அந்த 2100 கோடி எங்களுக்கு வரல அப்படின்னு பள்ளிக்கல்வித்துறை சொல்லுது. எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க பிஎம் ஸ்ரீ, அதாவது நம்ம இந்திய மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இந்த நிதி வராது அப்படின்னு ஒன்றிய அரசு சொல்லுது. இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசு அந்த வேணாம், இந்தியை நாங்கள் படிக்கவே மாட்டோம், நீங்கள் பணம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. இதுதான் இஷ்யூ. படிக்க சொல்கிறாங்க, படித்தா பணம் கொடுப்போம், அதை படிக்க மாட்டோம், பணம் வேணும். ஆனால் என்ன விஷயம்னா, எஸ்ஐசிஐ எனப்படக்கூடிய ஒரு திட்டம் 2018 இது கொடுக்கக்கூடிய பணம் தான். இதில் எங்கே பிஎம் ஸ்ரீ ஃபண்டுன்னு இவங்க ஏன் சேர்க்குறாங்க? பிஎம் ஸ்ரீ ஃபண்டுங்கிறது 400-220 கோடி ஏதோ கோடி, அது தமிழக அரசு கொடுக்க மாட்டேன்ட்டிங்களே, அதை அவங்க கேட்கலையே. அவங்க கேட்குறது ஏற்கனவே கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய, நீங்கள் ஏற்கனவே 2018 எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலேருந்தே இந்த பிரச்சனை இருக்குதுங்க. அந்த அமௌண்ட்டு ஒழுங்காக வந்துட்டு இருந்துச்சு, அதை ஏன் நிறுத்துறீங்க? இந்த கேள்விக்கு இது வரைக்கும் பதில் இல்லை. இவங்க எப்படி கொண்டு போகிறாங்கன்னா, திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், பெரிய ஆளுங்க, அதிமுக இருக்கவங்க, பெரிய பணக்காரங்க, இவங்கெல்லாம் அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா விஜயுடைய குழந்தைகள் எங்கே படித்தாங்க அப்படின்னு கேட்குறாரு எச் ராஜா. நம்ம என்ன கேட்குறோம்? விஜயோடைய பசங்க இல்லை இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளோட பசங்க இவங்கெல்லாம் படித்து இன்றைக்கி என்ன நிலைமையில் இருக்காங்க? ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலையில் இருக்காங்களா? ஒன்று. ஏற்கனவே தமிழ், ஆங்கிலம் இந்த ரெண்டையும் மட்டும் படித்துட்டு இன்றைக்கி உலகளாவிய லெவலில் எவ்வளவு இன்றைக்கி நம்ம தமிழர்கள் எவ்வளவு சாதித்து கொண்டு இருக்கிறார்கள் நாடறியும். ஒரு மொழியை படிக்கலாமா வேணாமா அப்படிங்கிறது அந்த மாநில மக்களின் உணர்வுகள் சம்மந்தப்பட்ட விஷயம். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், தமிழ்நாட்டில் ஹிந்தி யாரும் படிக்க வேணாம்னு சொல்ல நிறையா பேர் படிச்சுட்டு இருக்காங்க. இவங்க எதற்கும் சிண்டு முடிய பார்க்குறாங்க. நீங்கள் நல்லா யோசனை பாருங்கள். பிஜேபி மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு ஆரம்பித்து இதை தான் சாப்பிட்ணும், இந்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அதிகம் சொல்லிட்டு மதமாற்ற தடை சட்டம். இப்போ அடுத்து கல்வியில் ஏற்கனவே காவிமயமாக்கிட்டாங்க. கல்வி அப்படிங்கிறது அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரம் படைத்த அவங்களுக்கு தான் உடனும். நம்ம ஏற்கனவே சொல்லிட்ட மாதிரி கல்வி மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தால்தான் அது நன்மை பயக்கும். ஏற்கனவே யூஜிசிலேருந்து நிறையா போட்டுட்டோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த எந்த விதமான புரிதலும் இல்லாமல் அமைச்சர் பையன் படிக்கிறாங்க, அவங்க படிக்கிறாங்க, இவங்க படிக்கிறாங்கன்னு ஒரே விஷயத்தை மக்கள்கிட்ட எப்படி போகணுன்னா, பாருங்கள் அவங்கெல்லாம் படிக்கிறாங்க, நம்மளை படிக்க வேணான்னு சொல்லிட்டாங்க. அதாவது இங்கே இருக்கக்கூடிய பள்ளிகளின் தரம் எப்படி இருக்குது, அரசாங்க பள்ளிகளின் தரம் இருக்குது. நம்ம என்ன கேட்குறோம்? அரசாங்க பள்ளிகளை மேம்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லுங்கள், ரைட், மேம்படுத்துவோம். அதை பற்றி எதுவும் பேசாமல் அதை விட்டுட்டு இந்த மொழியை படித்தால்தான் இவர் ஜெயிப்பார் அப்படிங்கிறது எந்த விதமான. இப்போ ஹிந்தி படித்து நான் அங்கேருந்து வேலைக்கு வராங்களா சார்? ஹிந்திக்காரங்க தானே வேலைக்கு வராங்க. இங்கே ஏன் ஹிந்தி தானே அவங்களுக்கு தெரியுது, ஏன் இங்கே வேலைக்கு வராங்க? நம்ம ரெண்டு விஷயம் தான் சொல்லுவோம். ஒன்று ஆங்கிலம் முக்கியமாக, ஹிந்தி முக்கியமாக? ஈஸியாக சொல்லலாம், ஆங்கிலம் தான் முக்கியம். ஆங்கிலம் இருந்தால் உலகம் ஃபுல்லாக போகலாம். ஹிந்தி இருந்தால் இந்தியாவுக்குள்ளே மட்டும்தான் ஓட்ட முடியும். உண்டா இல்லையா? இன்றைக்கி ஆங்கிலம் தெரிஞ்சாலும் இந்தியா ஃபுல்லாக ஓட்டலாமா?
அப்போ நம்ம எதுக்கு வந்து நமக்கு ஈஸியாக இருக்கக்கூடிய லாங்குவேஜை விட்டுட்டு எதுக்கு இந்தியை படிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அது கொள்கை முடிவுங்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், பிஜேபி இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து இந்தியை கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னா நீங்கள் தமிழக மக்களின் எண்ணங்களை புரிந்து கொண்டு நீங்கள் தமிழக மக்கள் உங்களை ஆதரித்தால், நீங்கள் கேட்குறது புரியுது, தமிழ்நாட்டு மக்கள் அவங்களை ஆதரிக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆதரிக்கிறாங்க 100 வருஷம் கழிச்சு, அப்போ நீங்கள் கொண்டு வாங்க. இப்போ அது கொண்டு வர முடியாது. ஏன்னா இன்றைக்கி அதிகாரம் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக கிட்ட இருக்குது. அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதையும் தாண்டி இன்னொன்று கேட்குறோம், ஏற்கனவே நீதிமன்றங்களை பற்றி பேசு, இப்போ விஜய் பற்றி பேசி, ஸ்டாலின் பற்றி பேசி, உதயநிதி பற்றி பேசி, இன்னும் தரங்கெட்ட முறையில் பேசக்கூடிய எச்ராஜா மீது ஏன் இதுவரை பெரிய அளவுக்கு வழக்கு பாயவில்லை? எல்லாத்தையும் கைது பண்ணுறீங்க, எச்ராஜாவை கைது செய்ய ஏன் தடை? திமுக காரர்கள் நீங்களே சொல்லுங்கள், ஏன் தடை? அவதூறு கருத்துக்களை தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கக்கூடிய, அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எச்ராஜா பற்றி என்னங்க ஏங்க அச்சம்? சாதாரணமாக திமுக காரங்களுக்கு தெரியும், சாதாரண மக்களுக்கு தெரியும். அவரை கை வச்சா மேலே பிஜேபி கோவிச்சுக்கும். அதான் இப்போ இந்த இடத்துல நம்ம இன்னொன்று சொல்கிறோம், இதே ஜெயலலிதா அம்மா இருந்திருந்தால் எச்ராஜா இந்த மாதிரி பேசுவாரா? நீங்கள் சொல்லுங்கள். எச்ராஜா அவர்களோ இல்லை அண்ணாமலை அவர்களோ ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தால் இந்த அளவுக்கு சவால் விட்டுருப்பார்களா? அப்போ என்ன நினைக்கிறாங்க திமுக? பரவாயில்ல, நமக்கு சேஃபானது எச்ராஜா, அண்ணாமலை, இந்த மாதிரி ஆட்கள் தான், தமிழிசை. ஏன்னா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆளுநர், இவங்கெல்லாம் ஏதாவது ஒரு விஷயம் வரும்போது தேவையில்லாமல் பேசுவாங்க. அதை வச்சே நம்ம பார்த்திங்கன்னா எல்லா கட்சிகளும், விஜய் அவர்களாகட்டும், அதுக்கப்புறம் எடப்பாடி அவர்களாகட்டும், சீமான் அவர்களாகட்டும், கம்யூனிஸ்டுகளாகட்டும், விடுதலை சிறுத்தைகளாகட்டும், வைகோ அவர்களாகட்டும், இப்படி எல்லா கட்சிகளும், வேல்முருகன் ஆகட்டும், இப்படி எல்லா கட்சிகளும் ஒட்டுமொத்தமாக ஒன்றிய அரசு செய்தது தப்புன்னு சொல்லி திமுக செஞ்சது சரிங்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்களா? அப்போ வந்து திமுக வந்து மற்ற விஷயத்தெல்லாம் மறைச்சிட்டு இந்த ஒரு விஷயம் பெருசாக பேசப்படுது, ஒன்றிய அமைச்சர் பணம் தரலன்னு. நம்ம சொல்கிற மாதிரி இன்னும் 100 வருஷம் ஆனாலும் பிஜேபி ஜெயிக்காதுங்கிறதுக்கு இது ஒன்று போதாதான்? எச்ராஜாவை திமுக அடக்கினால் திமுகவுக்கு இன்னும் நல்ல பேர் கிடைக்கும். எஸ்வி சேகர் கல்யாணத்துக்கு போயிட்டு எந்த எஸ்வி சேகர் தந்தை பெரியாரை ஒரு மாதிரி பேசினாரோ, பெண்களுக்கு எதிராக இவர் பேசினது தப்புன்னு ஒரு பெண் நீதிபதி எஸ்வி சேகருக்கு ஜாமீனே கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவரை சிறையில் தள்ளுங்கன்ட்டு உச்சநீதிமன்றத்தில் கேஸ் நிலுவையில் இருக்குது. எப்பயுமே தன்னுடைய பிராமண ஆதரவை பேசக்கூடியவர் அவர் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு சொல்கிறாரு, எஸ்வி சேகர் வந்து என்னை கூப்பிடல, உத்தரவு போடுங்க எஸ்வி சேகர், நான் வரேன், வரக்கூடிய 2026 தேர்தலில் ஜெயிப்பதற்கு எஸ்வி சேகர் வேணுங்கிறார். தந்தை பெரியாருடைய கொள்கைகள், அண்ணாவுடைய கொள்கைகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலைஞர்களுடைய கொள்கைகள், உங்கள் சாதனைகள், இது எதுவும் வேணாம், எஸ்வி சேகர் கூட இருந்தால் போதும். அப்போ நீங்கள் எதை நோக்கி போயிட்டுருக்கீங்க? திமுக வந்து நிறைய பேர் வந்து ஐயோ திராவிட மாடலாச்சுங்கிற ரொம்ப வெக்கமாக இருக்குதுங்க அதெல்லாம் பேசும்போது. உங்களுக்கு வெக்கமாக இருக்குதான்னு எனக்கு தெரியல. இது என்ன சரியான நடைமுறையாக? கொஞ்சம் யோசனை பாருங்கள். எஸ்வி சேகரை துணைக்கி கூப்பிட்றீங்க, எஸ்வி சேகர் பற்றி உங்களுடைய மதிப்பீடு என்ன? சொல்ல முடியாது. நாளைக்கு எச்ராஜா வந்து அமைதியாக இருந்து பிஜேபி விட்டு வெளில வந்து அவருடைய ஆதரவு எங்களுக்கு தேவைன்னு நீங்கள் ஏன் கேட்க மாட்டீங்க? அதனால் கொள்கை இல்லாத இவர்களை பற்றி பேசினால்னு வச்சுக்கோங்களேன், சில பேர் கோச்சிக்கிறீங்க, மனசாட்சி உள்ள திமுகவினர் கண்டிப்பாக எண்ணுவார்கள். மறுபடியும் சொல்கிறோம், இதையும் பார்த்து நீங்கள் எண்ணல அப்படின்னா யாரும் பேசக்கூடாது அப்படின்னு தடை போடுவதற்கு அது வந்து கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது. நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்க. 26 இதே மாதிரி போனால் 2026 திமுக அப்படிங்கிறது, திமுக உடன்பிறப்புகள் வேணால் சொல்லலாம், எச்ராஜா அவர்களை கை வைக்க துணிவில்லாத இந்த அரசு, சாதாரண ஆட்கள் வந்து பேசினா கை வைப்பது அப்படிங்கிறத மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. மக்கள் கண்டிப்பாக ஒரு தகுந்த பதிலடியை கொடுப்பார்கள். மறுபடியும் சொல்கிறோம், திமுக அடுத்து 2026 ஜெயிக்கணும்னா பிஜேபியை கடுமையாக அடக்கி வைக்க வேண்டும், சட்டம் ஒழுங்கை சீர்கேட வேண்டும். இதெல்லாம் பண்ணாமல் எல்லா கட்சியும் பிரிஞ்சிருக்காங்க, நம்ம ஜெயிக்கலாம்னு நினைக்கிறீங்க. காலம் பதில் சொல்லும். இன்றைக்கி நம்ம 2:30 மணிக்கு இதை பற்றி விரிவாக பேசுவோம் லைவில். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.